Welcome to all. Now we are going to see Chapter 7 Mensuration Exercise 7.5 1 mark explanation. Exercise 7.5 question number 1. The curved surface area of right circular cone of height 15 cm, base diameter is 16 cm. கொஷினில் வந்து ஒரு ரைட் சர்க்குலர் கோன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கோனோட பேஸ் டயாமீட்டர் வேல்யூ இந்த ஹைட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இந்த ஹைட் வேல்யூ கொடுத்துட்டாங்க. இந்த டயாமீட்டர் கொடுத்துருக்கனால இதுலேருந்து இதனோட ரேடியஸ் வேல்யூ ஃபைன் பண்ணிட்டான். இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா, அப்போ ஸ்லாண்டிங் ஹைட்டு எல் வந்து ஃபைன் பண்ணிக்கலாம். எல் ஃபைன் பண்ணுறதுக்கான ஃபார்முலா வந்து என்னது ஆல்ரெடி எல் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு எல் வேல்யூ ஃபைன் பண்ணி அதுக்கப்புறமா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவுக்கான ஃபார்முலாவில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். பண்ணும்போது பையோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா பையனே வச்சுக்கணும். ஏன்னா 4 ஆப்ஷன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா பையில் தான் இருக்குது. ஸோ அதில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஃபைன் பண்ணணும். ஓகேவா? கொஷினில் வந்து பார்த்திங்கன்னா கோனோட ஹைட் வந்து 15 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. டயாமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 16 சென்டிமீட்டர்னு கொடுத்துருந்தாங்க. இதிலேருந்து ரேடியஸ் வந்து ஃபைன் பண்ணோன்னா ரேடியஸ் ஈக்குவல் டு டயாமீட்டர் டிவைடட் பை 2. அப்போ 16 டிவைடட் பை 2 என்னன்னு கிடைக்கும்? 8 சென்டிமீட்டர். இப்போ எல்லோட வேல்யூ ஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். ஸ்லாண்டிங் ஹைட் எல் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். ஹெச்சோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 15 ஸ்கொயர் வந்து என்ன வரும்? 225. ஆரோட வேல்யூ 8, அப்போ 8 ஸ்கொயர். அப்போது இதனோட வேல்யூ வந்து என்ன வரும்? 15 ஸ்கொயர் ப்ளஸ் 8 ஸ்கொயர். 8 ஸ்கொயரோட வேல்யூ 64. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 289. 289 வந்து எப்படி எழுதிக்கலாம்? 17 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அப்போ இந்த ஸ்கொயருக்கும் ஸ்கொயர் ரூட்டுக்கு கேன்சல் ஆயிரும். அப்போது ஸ்லாண்டிங் ஹைட்டோட வேல்யூ 17 சென்டிமீட்டர். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கோனுக்கான ஃபார்முலா பை ஆர் எல் ஸ்கொயர் யூனிட்ஸ். பையோட வேல்யூ அப்படியே தான் வச்சுக்கணும். ஏன்னா நமக்கு 4 ஆப்ஷனில் பை வேல்யூ பையனே தான் இருக்குது. ஆரோட வேல்யூ 8, ஸ்லாண்டிங் ஹைட் எல் வந்து 17 ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம். மல்டிபிள் பண்ணால் 136 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர். Exercise 7.5 question number 2. If two solid hemispheres of same base radius or units joined together along their base, then curved surface area of the new solid. கொஷினில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ ஒரு ஸ்பியர் ஷேப்பில் இருக்க ஒரு பால் வந்து எடுத்துக்கோங்க. அந்த பால் வந்து ரெண்டாக கட் பண்ணால் அது 2 ஹெமிஸ்பியர்ஸாக இருக்குமா? அந்த கட் பண்ண பாலோட பேஸ் ஏரியாவோட டயாமீட்டர் ரேடியஸ் ரெண்டுமே சேமாக தான் இருக்குமா? அப்போது கட் பண்ண இடத்த அதை ரெண்டையும் திரும்ப ஒட்டும் போது அது ஒரு ஸ்பியர் ஷேப்பில் மாறிடுமா? இப்போது 2 ஹெமிஸ்பியர் ஜாயின் பண்ண கிடைக்கிறது என்னவா தான் இருக்கும்? சேம் ரேடியஸ் இருக்கக்கூடிய 2 ஹெமிஸ்பியரை ஜாயின் பண்ணும்போது கிடைக்கிறது ஒரு ஸ்பியராக தான் இருக்கும். அப்போ ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியா, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவுக்கான ஃபார்முலா என்னவோ அதே தான் ஆன்சராக இருக்கும். ஓகேவா? 2 ஹெமிஸ்பியர் ஆஃப் சேம் பேஸ் ஆர் யூனிட்ஸ் ஆர் ஜாயின்டு தென் இட் இஸ் ஏ ஸ்பியர். என்ன சொல்லுவாங்க? சேம் ரேடியஸ் இருக்கக்கூடிய 2 ஹெமிஸ்பியர் ஜாயின் பண்ணால் அந்த ஷேப் வந்து என்ன இருக்கும்? ஒரு பால் மாதிரி ஒரு ஸ்பியர் ஷேப்பில் தான் இருக்கும். தர்ஃபோர் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் நியூ சாலிடுங்கிறது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவும் ஸ்பியராக தான் இருக்கும். இங்கே ரேடியஸ் ஆர்னு எடுத்துக்கிட்டனால ஃபார்முலா என்னவாக தான் இருக்கும்? பை ஆர் ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ். Question number 3. The height of right circular cone whose radius is 5 cm and slant height is 13 cm. கொஷினில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ரைட் சர்க்குலர் கோன் வந்து இருக்குது. இந்த கோனோட ஹைட் வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஹைட் வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. இந்த வேல்யூ வந்து நம்ம ஃபைன் பண்ணணும். நமக்கு வந்து ரேடியஸோட வேல்யூ வந்து கொடுத்துட்டாங்க. எவ்வளோன்னு? 5. ஸ்லாண்டிங் ஹைட் எல்லோட வேல்யூ எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க? 13. இப்போ ரைட் சர்க்குலர் கோனில் வந்து இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்போ ஹைட் தான் ஃபைன் பண்ணணும். அப்போ ஹைட் ஃபைன் பண்ணோன்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும். இது ஹைப்போட்டனஸோட ஸ்கொயர், இது அதர் சைடோட ஸ்கொயர், இது இன்னொரு அதர் சைடு. இப்போ ஹைப்போட்டனஸோட ஸ்கொயர்லேருந்து
ஒரு அதர் சைடு தெரிஞ்ச வேல்யூவை சப்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு இன்னொரு அதர் சைடு வேல்யூ கிடைக்கும். நம்ம ஆல்ரெடி இந்த ஃபார்முலா பார்த்துருக்கோம். அப்போ வேல்யூஸ் வந்து என்னென்னு வரும், ஸ்லாண்டிங் ஹைட்டு எல்லுன்னு எடுத்துருக்குறோமா. அப்போ இங்கே வேல்யூ வந்து என்னன்னு, ஹைட் ஹெச் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். இதில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் கிடைக்கும். ரேடியஸ் ஆர் வந்து 5 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸ்லாண்டிங் ஹைட் எல் வந்து 13 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஹைட்டோட வேல்யூ தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபைண்ட் பண்ண போகிறோம். நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி அந்த சேஃப் இருக்கும்போது இந்த ஸ்லாண்டிங் ஹைட் வந்து ஹைப்போட்டனஸாக இருக்கும், இது ஹைட்டாக இருக்கும், இது வந்து ரேடியஸாக இருக்கும். இப்போ பித்தாகரஸ் தியரம் படி ஹெச் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல்லோட வேல்யூ 13 ஸ்கொயர் 169, ஆரோட வேல்யூ 5 ஸ்கொயர்னா 25. அப்போது சப்ராக்ட் பண்ணால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144ன்னு வரும். இது வந்து அதனோட வேல்யூ என்னவென்னு எழுதிக்கலாம், ஈக்குவல் டு 12 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இந்த ஸ்கொயருக்கும் ஸ்கொயர் ரூட்டுக்கும் கேன்சல் ஆயிரும். அப்போது ஃபைனல் ஆன்சர் ஹைட் வில் பி 12 சென்டிமீட்டர். Question number 4. If the radius of the base of right circular cylinder is held keeping the same height, then the ratio of the volume of the cylinder thus obtained to the volume of the original cylinder. கொஷினில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு சிலிண்ட்ரிக்கல் சேஃப் வந்து இருக்குது. இந்த சிலிண்ட்ரிக்கல் சேஃபில் வந்து ஹைட்டை வந்து சேஞ்ச் பண்ணாமல் ரேடியஸை மட்டும் பாதியாக குறைக்கிறாங்க. அப்போது புது சிலிண்டருக்கும் மேக் ஆகிற புது சிலிண்டரோட வால்யூமுக்கும் ஓல்டு சிலிண்டரோட வால்யூமுக்கான ரேஷியோ வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. வால்யூம் ஆஃப் த சிலிண்டருக்கு ஃபார்முலா வந்து தெரியும், பை ஆர் ஸ்கொயர் ஹெச். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நியூ சிலிண்டரோட வால்யூம் வந்து ஃபைண்ட் பண்ணும்போது ரேடியஸ் வந்து கேபிட்டல் ஆர்னும், நியூ சிலிண்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் ஆர்னும், ஓல்டு சிலிண்டருக்கு வந்து ரேடியஸ் வந்து ஸ்மால் ஆர்னு எடுத்துக்குவோம். இப்போ வால்யூம் ஆஃப் நியூ சிலிண்டர் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் ஒரிஜினல் சிலிண்டர். இப்போ வால்யூம் ஆஃப் நியூ சிலிண்டர் டிவைடட் பை ஒரிஜினல் சிலிண்டருங்கிறது பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ஹெச் டிவைடட் பை பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர் ஹெச். ஏன்னா ஹெச்சோட வேல்யூ வந்து சேமாக இருக்கிற மாதிரி தான் கொஷினில் சொல்லியிருக்காங்க. இங்கே கேபிட்டல் ஆர் வேல்யூங்கிறது வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அந்த ஓல்டு சிலிண்டரோட ரேடியஸில் வந்து பார்த்திங்கன்னா பாதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஸ்மால் ஆர் டிவைடட் பை 2. அப்போ நமக்கு பை கேன்சல் ஆயிரும், ஹெச் கேன்சல் ஆயிரும். அப்போ ஆர் ஸ்கொயர் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர்னு வரும். கேபிட்டல் ஆரோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஆர் பை 2. அப்போது ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை 2 ஸ்கொயர்னா 4. அப்போ ஆர் ஸ்கொயர் பை 4 டிவைடட் பை ஆர் ஸ்கொயர்னு வரும். இப்போது இது கீழே இருக்கிற வேல்யூ மேலே கொண்டு வரணும். இங்கே ஃப்ராக்ஷன் வேல்யூ இல்லை, அதனால் இது வந்து வேல்யூஸ் எப்படி வரும், ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை 4 இன்ட்டு கீழே டினாமினேட்டர் வேல்யூ இல்லைன்னா 1 இருக்கிறத வச்சுக்கோங்க. அப்போ ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். அப்போ 1 பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு வரும். அப்போ ஆர் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன வரும் ஆன்சர் ஃபைனலாக 1 பை 4. இது ஃப்ராக்ஷனில் இருக்குது. இதை ரேஷியோவாக கன்வெர்ட் பண்ணும்போது வால்யூம் ரேஷியோ வில் பி 1:4. ரேஷியோஸ் ஃபைன் பண்ணும்போது எதுலேருந்து எதனோட ரேஷியோ ஃபைன் பண்ணுறோம் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். ஒரிஜினல் சிலிண்டர்லேருந்து தான் நியூ சிலிண்டரோட ரேஷியோ ஃபைன் பண்ணுறோம். அப்போ ஆன்சர் 1:4 தான் வரணும். இதை மேலேயும் இது கீழேயும் மாற்றி போட்டிங்கன்னா ஆன்சர்ஸ் வில் பி சேஞ்ச். ஸோ கேர்ஃபுல்லாக சம் சால்வ் பண்ணும். Question number 5. The total surface area of cylinder whose radius is 1/3 of its height. கொஷினில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் வந்து ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ரேடியஸ் வந்து வேல்யூ என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஹைட்டில் 1/3 வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஹைட்டில் 1/3னா ஹைட் இன்ட்டு 1/3. அப்போ ஆரோட வேல்யூ h/3ன்னு எடுத்துக்கிட்டு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபைன் பண்ணணும். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டருக்கான ஃபார்முலா 2πr இன்ட்டு ஹெச் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் யூனிட்ஸ். இங்கே ஹெச்சோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஹெச் தான்.
ஆரோட வேல்யூ மட்டும் என்னன்னு சொல்லியிருக்காங்க, ஹைட்டில் 1/3, 3ல் 1 பங்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆர் ஈக்குவல் டு 1/3 ஆஃப் ஹெச். அப்போ ஆருக்கு பதில் 1/3 ஆஃப் ஹெச் மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 2π இன்ட்டு h/3 இன்ட்டு ஆர், ஹெச்சுக்கு ஹெச் ப்ளஸ் ஆருங்கிறது h/3. அப்போது இது கிராஸ் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும், 3h ப்ளஸ் h டிவைடட் பை 3. அப்போது இதனோட வேல்யூ என்ன வரும், 4h/3ன்னு வரும். இப்போ இது எல்லாமே மல்டிபிள் பண்ணிங்கன்னா நியூமரேட்டர்லாம் மல்டிபிள் பண்ணிக்க, டினாமினேட்டர்லாம் மல்டிபிள் பண்ணிக்காங்க. அப்போ 2 இன்ட்டு 4 8. அப்போ 8 பை h இன்ட்டு h h², 8πh² டிவைடட் பை 3 இன்ட்டு 3 9. அப்போ 8/h² டிவைடட் பை 9 ஸ்கொயர் யூனிட்ஸ் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. Question number 6. In a hollow cylinder, the sum of external and internal radius is 14 cm and the width is 4 cm. If its height is 20 cm, the volume of material in it is. ஒரு ஹாலோ சிலிண்டரோட இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ரேடியஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் அதனோட வித் வந்து எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வித் வந்து எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, 4 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்னல் ரேடியஸுங்கிறது இந்த மிட் பாயிண்ட்லேருந்து இந்த எட்ஜ் வரைக்கும் மட்டும் இருக்கிறது. எக்ஸ்டர்னல் ரேடியஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மிட் பாயிண்டில் இருந்து இந்த அவுட்டர் சர்க்கிள் வரைக்கும் இருக்கிறது. இதை வந்து கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்குவோம், இந்த உள்ளே இருக்கிறது ஸ்மால் ஆர்னு எடுத்துக்குவோம். இப்போது கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆரோட வேல்யூ சொல்லிட்டாங்க. கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆரை தான் நம்ம என்னென்னு எடுத்துக்குவோம், வித். அந்த வித்தோட வேல்யூவும் சொல்லிட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 14னும் இது வந்து பார்த்தீங்கன்னா 4ன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஹைட் வேல்யூ சொல்லியிருக்காங்க. இதை வால்யூமுக்கான ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் பண்ணணும். எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ரேடியஸோட சம் வந்து 14 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எக்ஸ்டர்னல் ரேடியஸ் கேபிட்டல் ஆர், இன்டர்னல் ரேடியஸை ஸ்மால் ஆர்னு எடுத்துக்கனால கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் வேல்யூ 14 சென்டிமீட்டர், ஹைட்டு 20 சென்டிமீட்டர், வித்து வந்து 4 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. வித்துங்கிறது எக்ஸ்டர்னல் ரேடியஸ் இன்டர்னல் ரேடியஸோட டிஃப்ரென்ஸ் தான். இப்போது வால்யூம் ஆஃப் ஹாலோ சிலிண்டருக்கான ஃபார்முலா பை ஹெச் இன்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் கியூபிக் யூனிட்ஸ். இப்போது பை ஹெச்சோட வேல்யூ ஆரோட வேல்யூ இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஆர் ஸ்கொயர் இதை வந்து எப்படி எழுதிக்கலாம், பை ஹெச் இன்ட்டு கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் இன்ட்டு கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் கியூபிக் யூனிட்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ வந்து வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். பை இன்ட்டு ஹெச்சோட வேல்யூ 20, கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆரோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க 14, கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆரோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க 4. அப்போ இதெல்லாம் மல்டிபிள் பண்ணுனா நமக்கு 1120 பை சென்டிமீட்டர் கியூப்னு கிடைக்கும். பையோட வேல்யூ அப்படியே தான் வச்சுக்கணும், ஏன்னா நமக்கு கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் பையில் தான் எல்லாமே இருக்குது. Question number 7. If the radius of the base of cone is tripled and the height is doubled, then the volume is. கொஷினில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு கோனோட ரேடியஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இதே வந்து ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 2 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போது அதனோட வால்யூம் வந்து என்னவா மாறும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இப்போ ஆருக்கு பதில் 3R ஹெச்சுக்கு பதில் 2H மாறும்போது வால்யூம்ஸில் என்ன சேஞ்ச் வரும் அப்படிங்கிறத ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி செக் பண்ணும். வால்யூம் ஆஃப் த கோனுக்கான ஃபார்முலா 1/3 πr² ஹெச் கியூபிக் யூனிட்ஸ். இங்கே வந்து என்னவா சேஞ்ச் பண்ணுறாங்க, ரேடியஸ் வந்து 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, ஹைட் வந்து 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போ ஆருக்கு பதில் 3R ஹெச்சுக்கு பதில் 2H சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 1/3 பை இன்ட்டு 3R, அப்போ 3R ஹோல் ஸ்கொயர். அப்போ இதனோட 3 ஸ்கொயர் பண்ணால் 9, அப்போ ஆர் ஸ்கொயர், அப்போ 9R². ஹெச்சுக்கு பதில் என்னது 2H இன்ட்டு 2H. இப்போ இதை மல்டிபிள் பண்ண 9 × 2 18 வெளில எடுத்துகிட்டு இப்போ வந்து 1/3 ரிமைனிங் என்ன இருக்கும், 1/3 பை R² ஹெச்ங்கிறது இருக்கும். இது வந்து கோனோட வால்யூம்கான ஃபார்முலா. அப்போ எத்தனை டைம்ஸ் இருக்கு, 18 டைம்ஸ் கோனோட வால்யூம்கான ஃபார்முலா மாதிரி இருக்கா. அப்போ ஆன்சர் என்னது, 18 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். Question number 8. The total surface area of hemisphere is
how much times the square of its radius. Total surface area of hemisphere கான formula 3 pi r square. இது வந்து பார்த்தீங்கன்னா total surface area how much times r square வந்து இருக்குன்னு கேட்குறாங்க. r square வந்து how much times இருக்குன்னு கேட்குறாங்க. r square எத்தனை டைம்ஸ் இருக்கு? 3 pi times இருக்கா? அதை தான் வந்து இங்கே கேட்குறாங்க. ஃபார்முலா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெமிஸ்பியருக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா 3 pi r ஸ்கொயர் யூனிட்ஸ். இங்கே ஸ்கொயர் ஆஃப் இட் ரேடியஸ் ஹவு மெனி டைம்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. 3 pi இன்ட்டு ஆர் ஸ்கொயர் என்னன்னு எழுதிக்கலாம், ஸ்கொயர் ஆஃப் இட்ஸ் ரேடியஸ். அப்போ 3 pi டைம்ஸ் வந்து ஆர் ஸ்கொயர் வந்து இருக்கு. கொஷின் நம்பர் 9. A solid sphere of radius x centimeter melted and cast into shape of solid cone of same radius. The height of the cone is. கொஷின் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எக்ஸ் சென்டிமீட்டர் ரேடியஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பியரை மெல்ட் பண்ணி அதே சேம் எக்ஸ் சென்டிமீட்டர் ரேடியஸ் இருக்கக்கூடிய கோனாக கன்வெர்ட் பண்ணுனா அந்த கோனோட ஹைட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸ்பியரை மெல்ட் பண்ணி கோனாக கன்வெர்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டோட வால்யூமும் வந்து பார்த்திங்கன்னா சேமாக தான் இருக்கும், ரேடியஸும் சேம்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹைட் மட்டும்தான் ஐடென்டிஃபை பண்ணோம். வால்யூம் ஆஃப் ஸ்பியர் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் கோனாக இருக்கும். இப்போ வால்யூம் ஆஃப் ஸ்பியருக்கான ஃபார்முலா 4/3 pi r cube. வால்யூம் ஆஃப் கோனுக்கான ஃபார்முலா 1/3 pi r ஸ்கொயர் ஹெச். இப்போ வந்து வேல்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம். இப்போ ரேடியஸ் வந்து எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க கொஷினில், எக்ஸ் சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஆருக்கு பதில் எக்ஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 4/3 pi எக்ஸ் கியூப் இன்ட்டு வரும். அடுத்தது ஈக்குவல் 1/3 pi எக்ஸ் ஸ்கொயர் ஹெச்னு வரும். இப்போ வந்து ஹெச்சோட வேல்யூ வரணும்னா இந்த வேல்யூஸ் வந்து இந்த சைடு மூவ் ஆயிரும். அப்போது மல்டிப்புளில் இருக்கிறதெல்லாம் டிவைட் ஆயிரும், டிவைடில் இருக்கிறதெல்லாம் மல்டிப்புள் ஆயிரும். அப்போ ஹெச் ஈக்குவல் டு 4/3 pi x cube divided by 1/3 pi x square. இப்போ இதை கேன்சல் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3க்கும் கேன்சல் ஆயிரும், பைக்கும் கேன்சல் ஆயிரும். எக்ஸ் ஸ்கொயரில் இதில் போச்சுன்னா வெறும் எக்ஸ் மட்டும் பேலன்ஸ் இருக்கும். அப்போது ஹைட் ஈக்குவல் டு 4x. Question number 10. A frustum of right circular cone is of height 16 cm and radius of it ends as 8 cm and 20 cm. Then the volume of the frustum is. ஒரு frustum டைப்பில் இருக்கிற ரைட் சர்க்குலர் கோன் அந்த இதில் ஹைட் வந்து சொல்லிட்டாங்க 16 சென்டிமீட்டர்னும், கேபிட்டல் ஆர் வந்து 20 சென்டிமீட்டர்னும், ஸ்மால் ஆர் 8 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. ஃப்ரஸ்டமோட வால்யூம் வந்து ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. வால்யூம் ஆஃப் frustum ஆஃப் எ கோன் அதுக்கான ஃபார்முலா pi h divided by 3 into capital R square plus capital R into small r plus capital R square cubic units. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. pi இன்ட்டு pi/3 இன்ட்டு ஹெச்சோட வேல்யூ 16 ப்ராக்கெட் கேபிட்டல் ஆரோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 20. அப்போ 20 ஸ்கொயருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 400. அடுத்தது கேபிட்டல் ஆர் இன்ட்டு ஸ்மால் ஆர், கேபிட்டல் ஆர் வேல்யூ மல்டிபிள் ஸ்மால் ஆர் வேல்யூ மல்டிபிள் பண்ண என்ன வரும் 160. ஸ்மால் ஆர் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 8. அப்போ 8 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன வரும் 64. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணால் என்ன வரும் 624. அப்போ 16 pi divided by 3 into 624. இப்போ 3யும் 624யும் கேன்சல் பண்ணுங்கள். எத்தனை டைம் வரும் 208. அப்போ 208யும் 16யும் மல்டிபிள் பண்ணால் 3328 pi சென்டிமீட்டர் கியூப். பையை அப்படியே தான் வச்சுக்கணும், ஏன்னா நமக்கு 4 ஆப்ஷனில் பை தான் இருக்குது. Question number 11. A shuttlecock used for playing badminton has the shape of combination of. இந்த செட்டில்கார்க்கு வந்து எந்தெந்த சேஃபோட காம்பினேஷன் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம இது வந்து ஆல்ரெடி ஒரு சம் வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெமிஸ்பியரும் ஒரு ஃப்ரஸ்டம் ஆஃப்
கோனும் சேர்ந்த மாதிரி தான் இருக்கும் செட்டில் காக். அப்போது ஆன்சர் வந்து எப்படி இருக்கும், என்னது, ஃப்ரஸ்டம் ஆஃப் கோன் அண்ட் எ ஹெமிஸ்பியர். Question number 12. A spherical ball of radius r1 units is melted to make a new 8 identical balls each of radius r2 units. Then find r1 ratio r2. கொஷின் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, r1 ரேடியஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேரிக்கல் பாலை மெல்ட் பண்ணி r2 ரேடியஸ் இருக்கக்கூடிய ஸ்பேரிக்கல் பால் மாதிரி 8 பால்ஸாக கன்வெர்ட் பண்ணுறோம். அப்போது r1 ரேஷியோ r2 வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண சொல்கிறாங்க. அப்போது ரெண்டோட வால்யூமும் ஈக்குவலாக இருக்குமா, அப்போ வால்யூமை ஈக்குவலைஸ் பண்ணி ரேஷியோ ஃபைன் பண்ணணும். r1 ரேஷியோ r2 தான் கேட்குறாங்க. அப்போது ஸ்பீரிக்கல் பால் r1 இருந்து தான் ஸ்பீரிக்கல் பால் r2க்கு ரேஷியோ ஃபைன் பண்ணணும். வால்யூம் ஆஃப் ஸ்பியருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 8 இன்ட்டு வால்யூம் ஆஃப் நியூ ஐடிக்கல் பால்ஸாக இருக்கும். ஏன்னா ரெண்டோட வால்யூமும் ஈக்குவலாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்பியரோட ரேடியஸ் r1 எடுத்துக்கிட்டனால அதனோட வால்யூம் 4/3 பை r1 கியூப். இந்த நியூ ஐடிக்கல் பாலோட ரேடியஸ் r2ன்னு எடுத்துக்கிட்டனால இதனோட வால்யூம் 8 இன்ட்டு 4/3 பை r2 கியூப். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடு காமனாக 4/3 பை இருக்குது. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ நமக்கு வேல்யூஸ் என்ன வரும், r1 கியூப் ஈக்குவல் டு 8 இன்ட்டு r2 கியூப்னு வரும். நம்மளுக்கு கொஷினில் வந்து r1 ரேஷியோ r2 ஃபைன் பண்ண சொல்லியிருக்கோன்னா r1 டிவைடட் பை r2 தான் ஐடென்டிஃபை பண்ணணும். அப்போ இதை இந்த சைட் கொண்டாந்து டிவைட் ஆயிரும். இந்த சைடில் கொண்டாந்தோன்னா r1 கியூப் டிவைடட் பை r2 கியூப் ஈக்குவல் டு 8ன்னு வரும். கீழே டினாமினேட்டர் வேல்யூ எது இல்லைன்னா 1 இருக்கிறதா மீனிங். அப்போ 8 டிவைடட் பை 1. இங்கே கியூப் இருக்கிறதுனால இந்த சைடு கியூபில் வேல்யூஸை சேஞ்ச் பண்ணி எழுதணும். அப்போ 8 டிவைடட் பை 1 எப்படி எழுதிக்கலாம், 2 கியூப் டிவைடட் பை 1 கியூப்னு எழுதிக்கலாம். அப்போ எல்லா இதுலேயுமே கியூப் வந்து கேன்சல் ஆயிருமா, கியூப் கேன்சல் ஆயிரும். கியூப் ரூட் எடுத்தோம்னா கியூப் கேன்சல் ஆயிரும். அப்போது நமக்கு ஆன்சர் என்ன வரும், r1 டிவைடட் பை r2 ஈக்குவல் டு 2 டிவைடட் பை 1ன்னு கிடைக்கும். அப்போ ரேஷியோ r1 ரேஷியோ r2ங்கிறது என்னது, 2 ரேஷியோ 1. இந்த ரேஷியோவில் தான் இருக்கும். Question number 13. The volume of greatest sphere that can be cut from a cylindrical log of wood of a base radius 1 centimeter and height 5 centimeter. ஒரு சிலிண்ட்ரிக்கல் வுட்டில் இருந்து ரேடியஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி ஒரு கிரேட்டஸ்ட் ஸ்பியர் கட் பண்ணால் அதனோட வால்யூம் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நமக்கு தான் ரேடியஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க, 1 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்களா. அப்போது நம்ம எக்ஸாக்டாக ஸ்பியருக்கு ரேடியஸும் என்னவாக தான் இருக்கும், மேக்ஸிமம் 1 சென்டிமீட்டர் தான் இருக்கும். அப்போ 1 சென்டிமீட்டர் ரேடியஸ் இருக்க மாதிரி தான் ஸ்பியர் கட் பண்ண முடியும். இப்போ ஸ்பியரோட வால்யூமுக்கான ஃபார்முலாவில் ஆரோட வேல்யூவை 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு மேக்ஸிமம் கிரேட்டஸ்ட் வால்யூம் எவ்வளோன்னு கிடைக்கும். வால்யூம் ஆஃப் ஸ்பியருக்கான ஃபார்முலா 4/3 பை ஆர் கியூப் கியூபிக் யூனிட்ஸ். இங்கே ஆருங்கிறது வந்து மேக்ஸிமம் வந்து எவ்வளோ தான் இருக்கும், 1 சென்டிமீட்டர் தான் இருக்கும். அப்போ ஆரோட வேல்யூ 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும். அப்போ ஆன்சர் என்ன வரும், 4/3 பை cubic units. Question 14. The height and radius of cone of which frustum is a part are h1 units and r1 units respectively. Height of the frustum is h2 units and radius of the smaller base is r2 units. If h2 ratio h1 is 1:2, then find r2 ரேஷியோ r1. கொஷினில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கோனோட மேலே வந்து ஒரு ஃப்ரஸ்டம் வந்து வச்சுருக்காங்க. அந்த ஃப்ரஸ்டமோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா h2னும் அந்த ஸ்மாலர் சர்க்கிளில் இருக்கிற சைடு வந்து ரேடியஸ் வந்து r2ன்னு எடுத்துக்கிறோம். கோனில் வந்து ரேடியஸ் வந்து பார்த்திங்கன்னா r1னும் ஹைட் வந்து h1ன்னு எடுத்துக்கிறோம். இதில் கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, h2 ரேஷியோ h1 வந்து 1:2 இருந்ததுன்னா r2 ரேஷியோ r1 எந்த ரேஷியோவில் இருக்கும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இந்த கொஷினில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிமிலர் ட்ரையாங்கிள் ப்ராப்பர்ட்டியை வந்து யூஸ் பண்ண போகிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா h1ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கோனோட ஹைட், r1ங்கிறது
கோனோட ரேடியஸ். H2ங்கிறது ஃப்ரஸ்டமோட ஹைட்டு, R2ங்கிறது ஃப்ரஸ்டமோட ஸ்மாலர் சைஸில் ரேடியஸ். இதில் வந்து H1 H2 எந்தெந்த ஹைட்டுன்னு பாருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரஸ்டமில் இந்த பாயிண்ட்டையும் நான் ஜாயின் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரையாங்கிளையும் இப்போ நான் நேமிங் பண்ணிக்கிறேன். ஏ, இது பி, இது சி. ஏபிசிங்கிறது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா? ட்ரையாங்கிள் ஏபிசி. ஏடிஇ. இன்னொரு ட்ரையாங்கிள் வந்து பார்த்திங்கன்னா ஏடிஇ. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் கம்பேர் பண்ணுங்கள். சிமிலர் சைட்ஸோட ரேஷியோஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரையாங்கிளில் இங்கே ஹைட் H1 H2 இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணுறாங்க. ஏடிஇ வந்து ஏபிசி கூட கம்பேர் பண்ணுறாங்க. அப்போ H2 ரேஷியோ H1ங்கிறது 1:2ன்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ இது வந்து எப்படி எழுதிக்கலாம்? ஃப்ராக்ஷனில் எழுதும்போது H2 ஈக்குவல் டு என்னன்னு வரும்? ½ இன்ட்டு H1ன்னு வரும். அப்போது H2ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதில் H1ல் பாதியாக இருக்கும். அப்போது சேஃப் தான் டிஃபர் ஆகலையா, ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலராக தான் இருக்கும் அப்படிங்கிற மீனிங். அப்போது சேம் சைட்ஸோட ரேஷியோஸு ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதனோட பேஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏசி. இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஇ. அப்போ டிஇ இதனோட ரேஷியோஸ் வந்து எப்படி இருக்கும்? R2 ரேஷியோ டிவைடட் பை R1. இதுவும் எப்படி தான் இருக்கும்? 1/2க்கு ஈக்குவலாக தான் இருக்கும். இது வந்து சிமிலர் ப்ராப்பர்ட்டி நம்ம 8th பார்த்துருக்கோம். Question number 15. The ratio of the volumes of a cylinder, a cone and a sphere, if each has the same diameter and same height. சிலிண்டர் சேஃப் வந்துருக்கு, இதனோட டயாமீட்ரு. கோன் சேஃப் இருக்குது, இதனோட டயாமீட்டர். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பியர் சேஃப், இதனோட டயாமீட்டர் எல்லாமே வந்து சேம். அப்போது ரேடியஸு சேமாக தான் இருக்கும். ஹைட்டும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு எல்லாமே வந்து ஹைட்டும் சேமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போது வந்து எந்த ரேஷியோவில் இருக்கும் அப்படிங்கிறத ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. வால்யூம்ஸ் 3 சேஃப்ஸோட வால்யூம். டயாமீட்டர் ஆஃப் த சிலிண்டர் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் டயாமீட்டர் ஆஃப் த கோன் இருக்கும், டயாமீட்டர் ஆஃப் த ஸ்பியர். எந்த ஆர்டரில் ரேஷியோஸ் கேட்குறாங்களோ அந்த ஆர்டரில் தான் எழுதிக்கணும். மூணோட டயாமீட்டரும் ஈக்குவலாக இருக்கும். ஹைட் ஆஃப் த சிலிண்டரும், ஹைட் ஆஃப் த கோன், ஹைட் ஆஃப் த ஸ்பியர் மூணும் ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ வால்யூம் ஆஃப் த சிலிண்டருக்கான ஃபார்முலா நான் V1 எடுத்துக்கிறேன், அது πr²h. வால்யூம் ஆஃப் த கோனுக்கான ஃபார்முலா நான் V2ன்னு எடுத்துக்கிறேன், அது 1/3 πr²h. வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் வந்து நான் V3ன்னு எடுத்துக்கிறேன், அதுக்கான ஜென்ரலைஸ் வால்யூம் ஃபார்முலா 4/3 πr³. ரேடியஸ் ஆஃப் ஸ்பியர் வந்து நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்னா கேபிட்டல் ஆர்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ டயாமீட்டர் வந்து என்னவா இருக்கும்? 2 டைம்ஸ் ஆஃப் கேபிட்டல் ஆராக இருக்கும். ஹைட் ஆஃப் த சிலிண்டருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் டு ஹைட் ஆஃப் த கோன். ஏன்னா சிலிண்டர்லேயும் கோன்லேயும் தான் ஹைட் இருக்கும். அப்போது இந்த டயாமீட்டர் ஆஃப் த ஸ்பியருங்கிறது கோனோட ஹைட்டுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கும். அப்போ ஹைட் ஆஃப் த சிலிண்டர், ஹைட் ஆஃப் த கோன் வந்து என்னென்ன மாறிடும்? 2r. ஸ்பியர் இப்படி இருக்குன்னா இதனோட டயாமீட்டருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோனோட ஹைட்டுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கும். அதே மாதிரி இந்த சிலிண்ட்ரிக்கல் சேஃபோட ஹைட்டுக்கும் ஈக்குவலாக, இந்த டயாமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோனோட ஹைட்டுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கும், இந்த சிலிண்டரோட ஹைட்டுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கும். இதை நம்ம தான் டயாமீட்டர் என்னென்னு எடுத்திருக்கோம்? கேபிட்டல் ஆர். அதனால தான் வந்து ஹைட் ஆஃப் த சிலிண்டர், ஹைட் ஆஃப் த கோன் வந்து என்னென்ன மாற்றிக்கிறோம்? 2 கேபிட்டல் ஆர். இப்போ ரேஷியோஸ் வந்து ஃபைன் பண்ணணும். எந்த ஆர்டரில்? சிலிண்டர், கோன், ஸ்பியர் அந்த ஆர்டரில். அப்போ V1 ரேஷியோ, V2 ரேஷியோ, V3. அப்போ என்ன வரும்? பை கேபிட்டல் R² இன்ட்டு ஹெச்சுக்கு இதில் எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும்? 2 கேபிட்டல் ஆர் ரேஷியோ 1/3 πr²h. அப்போ ஹெச்சுக்கு இதில் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? 2r. 1/3 கேபிட்டல் R² இன்ட்டு 2 கேபிட்டல் ஆர்.
அடுத்தது 4/3 பை ஆர் கியூப். இங்கே ஸ்மாலாக இருக்கிறதுல என்னென்னு எடுத்துக்கணும், கேபிட்டல் ஆர். அப்போ 4/3 பை கேபிட்டல் ஆர் கியூப். ரேடியஸுங்கிறத நம்ம கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்கிட்டனால அந்த வேல்யூ போடுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மூணுலேயுமே காமனாக எந்த வேல்யூ இருக்கோ அதை கேன்சல் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பை காமனாக இருக்குது, அதை கேன்சல் பண்ணிடலாம். இங்கேயும் பை இருக்குது, இங்கேயும் பை இருக்குது, கேன்சல் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர் கியூப் இருக்குது, இங்கே ஆர் ஸ்கொயர் இருக்குது இன்ட்டு ஆர். அப்போ ஆர் கியூப், இங்கே ஆர் ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஆர் இருக்குது, அப்போ ஆர் கியூப் ஆயிரும். அப்போ ஆர் கியூப் வந்து பார்த்தீங்கன்னா மூணுலேயுமே இருக்குது. அப்போ 3லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர் கியூபும் வந்து கேன்சல் ஆயிரும். மீதி ரிமைனிங் என்ன இருக்கும், 2:1/3 ரேஷியோ 1/3 இன்ட்டு 2 ரேஷியோ 4/3 அப்படின்னு வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே காமனாக 2-ஆக கேன்சல் பண்ணலாம். அப்போ 2-ஐ கேன்சல் பண்ணிட்டோன்னா 2ஆல் சிம்பிளிஃபை பண்ணிடலாம். அப்போ ரேஷியோஸ் என்னவா மாதிரி வரும், 1:1/3 ரேஷியோ 2/3ன்னு வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் டினாமினேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்குது, இங்கேயும் சேம் டினாமினேட்டர் 3 வரணும்னா 3ஆல் மல்டிபிள் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ 3ஆல் மல்டிபிள் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணினா இது 3/3ன்னு மாறிடும் ரேஷியோ. அப்போ இது வந்து என்னன்னு வரும், 3/3 நியூ ரேஷியோ 1/3 ரேஷியோ 2/3. எல்லா டினாமினேட்டரும் சேமாக இருக்குன்னா 3ஆல் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ரேஷியோஸ் வந்து என்னென்னு சேஞ்ச் ஆயிரும், 3:1:2 அப்படிங்கிற